ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி குடிக்க போகிறீங்களா? மணி 4 மணி ஆக போகுது. நானும் கோயிலுக்கு கிளம்ப மணி பிரதோஷம் இல்லையா, திங்கக்கிழமை பிரதோஷம், அதனால் கோயிலுக்கு போகணும். இப்போ என்ன இதுக்கு வீடியோனா, மாவிளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். மாவிளக்கு ரெடி பண்ணுறேன். அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் போட்டுக்கணும். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து 2 விளக்கு தான் ஏற்ற போகிறேன். சின்ன சின்ன விளக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக. காலையிலேருந்து வீடியோ போடலான்னு நினச்சேன். நேற்றுலேருந்து வேலை இருக்கிறதுனால சரி காலையிலே சீக்கிரமாக பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பூஜை வேலையில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு கார்த்திகை 1 இல்லையா, அதனால் மடமடன்னு எல்லாம் துடைச்சி கிடச்சி நேற்றே எல்லாம் பூஜை சாமான்லாம் விளக்கிட்டேன். நைட்டே எல்லாம் பூஜை சாமான்லாம் கொண்டு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு காலையிலேருந்து செம்ம வேலை. இப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். சரி, அதுதான் இப்போ ரெடி ஆகலாம். கோயிலுக்கு மணி 4:30 போயிடணும் கோயிலுக்கு. அதுதான் சரி உங்களுக்கு இது காமிக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த பிசைஞ்சிக்கிட்டு இது 2 தான் நான் எடுத்துக்க போகிறேன். சின்ன சின்னதாக தான் செய்ய போகிறேன் நான் விளக்கு. அதனால் 2 உருண்டையாக எடுத்துக்கிட்டு, இது உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு, இருந்தாலும் வந்து நான் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் காலையிலேருந்து எந்த வீடியோவுமே போடல இல்லையா, அதனால் இது உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். என்ன நீங்கள்லாம் சமைச்சிங்க? இன்றைக்கி சமையல் கூட நான் வந்து கோவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு நூக்கல் சாம்பார் வச்சுட்டு சாதம், ரசம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டேன். இப்போ மிளகா பஜ்ஜி போட்டேன். எதையுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி. அதனால தான் சரி உங்களுக்கு இந்த வீடியோ. ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த இது சரியாக உருண்டையாக வராது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து இது மேலே இப்படி நெய்யாவது எண்ணெயாவது கொஞ்சம் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இந்த மாதிரி கிளாஸ் மேலே இப்படி மாவு இது பண்ணிங்கன்னா அப்படி உருண்டையாக நல்லா விளக்கு மாதிரி அப்படி நல்லா இதாகிடும். நல்லாயிருக்கும் விளக்கு பார்க்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கையிலேயே உருண்டை பிடிப்போம், கையிலேயே அந்த விளக்கை ரெடி பண்ணுவோம். ஆனால் அது ஒரு இடத்துல விரிசல் விட்டுரும், சரியாக இருக்காது. அதனால் இப்படி வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். கொஞ்சம் நிறைய நேரம் விளக்கு எரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கிளாஸில் உங்களுக்கு சரியாக வரலன்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா, அந்த கட்டையில் கூட எடுத்து இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கூட நல்லா உருண்டையாக நல்லா வந்துடும். கிளாஸில் உங்களுக்கு சரியாக வரலன்னா அதனால் உங்களுக்கு நான் இப்படி காட்டுறேன். 2 இதுவாக காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று கிளாஸில் வச்சு பண்ணுங்கள், அப்புறமா ஒன்று வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எதில் உங்களுக்கு நல்லா வருதோ அதில் பண்ணுங்கள். ஓகேவா? இருங்க, இதுக்கு நம்ம இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேன். இங்கே பாருங்கப்பா, விளக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து அதை பாக்ஸில் போடலாம். இந்த விளக்கும் நான் காலையில் தான் வாங்கினேன். காலையில் இல்லை, நேற்றே வாங்கிட்டேன். வீட்டாண்டே கொண்டு வந்திருந்தாங்க வெளியே வைக்கிறதுக்காக, வாசலில் வைக்கிறதுக்காக. இது வந்து 120 ரூபான்னு சொன்னாங்கப்பா. ஆனால் என்ன பண்ணுறது, இது மேலே வந்து ஒரு கிளாஸ் வருது. இருங்க, அதை எடுத்து வைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா வெளியே வச்சா காற்றுக்கு அமைஞ்சு போயிடும் இல்லையா, அதனால சரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இது வாங்கினேன். 120 ரூபா விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேணுமே நம்மளுக்கு அப்படின்றதுக்காக வாங்கிட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், கோயிலுக்கு கிளம்புறதுக்கு அகல் மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு. 2 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று கிளாஸில், இன்னொன்று சப்பாத்தி உருட்டுற கட்டையில் அது மாதிரி செய்யலாம். அதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? கோயிலுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ டீ வச்சு குடிச்சிட்டு நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். ஓகே, நான் முடிஞ்சால் கோயிலில் போய் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என் வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?